ஏங்க இத கமிஷனர் ஆபீஸா? ஆமாங்க, தென்காசிய தனி மாவட்டமா மாத்திருக்காங்க தெரியுமா? அதுக்கப்புறமா இந்த புது ஆபீஸ் போட்டிருப்பாங்க போல இருக்கு. சார் காசு கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சாரி. சந்தியா வாங்க, கமிஷனர் மேலதான் இருக்காரு. இப்பதான் செக் பண்ணேன், வாங்க. சில்லறை இல்லையா சார்? ஐயோ என்கிட்ட இல்லையேன்னு. நீங்க போங்க, நான் சில்லறை மாத்தி கொடுத்துட்டு வரேன். என்னங்க சீக்கிரம் காசு கொடுங்க, நான் போலாம். கொடுத்துக்கிறேங்க, நீங்க போங்க. ஹலோ மேடம். ஹலோ சார். உட்காருங்க சந்தியா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உங்களோட விஷயத்த சொன்னதுமே கமிஷனர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. வெரி குட்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு நார்த் இந்தியன். அவங்க ஊர்ல இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் துணிச்செல்லாம் ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப கம்மி. அதான் உங்களை இவ்ளோ பாராட்டுறாரு. நானும் சாரை பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன் மேடம். போன மாசம் கூட ஒரு பெரிய கஞ்சா கடத்தல் கும்பல புடிச்சாருல்ல? ஆமா, அவர் அதிரடியா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. தப்பு செய்யறவங்களை பிடிக்கிற வேலை செய்யறோம், நாம தப்பு செய்ய கூடாதுன்னு சொல்வாரு. ரொம்ப நன்றி. சரிப்பா. எவ்வளோண்ணே? 150 ரூபா சார். நாங்க புடிங்க. சரிங்க சார். ஏய் நில்லுப்பா, எங்க உள்ள போற? இல்ல சார், என் பொண்டாட்டி உள்ள போயிருக்காங்க, அவங்கள பார்க்கணும் சார். எது உன் ஒய்ஃபா? இங்கே வேலை பார்க்கறாங்க? இல்ல சார், கமிஷனர் தான் சார் வர சொல்லியிருக்காங்க. நானும் உள்ள போகணும் சார். ஏய் சும்மா போப்பா, வளரிக்கிட்டு. உன்னையும் உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு ஊர் கதை பேசுறது கமிஷனரோட வேலையா? இல்ல சார், நான் சேஞ்ச் மாத்தி போன்றல. போயா கொடுத்துட்டு போயா, வெளில போயா போயா. ஆளை பாரு நல்லா. உட்காருங்க. இல்ல வேண்டாம், அவரை இன்னும் உங்க காணோம். ஹஸ்பண்டா? ஆமா. அவர் வருவாரு, நீங்க உட்காருங்க. இல்ல மேடம், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி போங்க. சார் சார், உண்மையிலேயே என் பொண்டாட்டி உள்ளதான் சார் இருக்காங்க. கமிஷனர் ஐயா தான் சார் வர சொன்னாரு. தம்பி ஒழுங்கா போயிடு, அப்புறம் அடி வாங்குற அளவுக்கு வச்சுக்காத. ஓ போறியா இல்லையா? இல்ல சார், நான் போயா. ஐயோ என்னங்க என்னங்க ஏங்க, ஏன் ஹஸ்பண்ட் தான் இவரு? யோ அறிவில்ல உனக்கு? யார் என்னன்னு கேட்க மாட்டியா? கமிஷனர் தான் வர சொல்லிருக்காரு. சாரி மேடம், மன்னிச்சிடுங்க. சாரி சார், நீங்க உள்ள வாங்க. பரவாயில்ல மேடம். சாரிங்க. ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லப்பா. பரவாயில்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வாங்க. ஹலோ சார். Please come. தேங்க்யூ சார். சார். You're Sandhya, right? எஸ் சார். You're welcome. Please be seated. Yeah, please. Please. உட்காருங்க. நீங்க தான் அந்த fake போலீஸை பிடிச்ச பொண்ணா? Very good. You're a brave girl. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ so மச் சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்களை பத்தி நான் பேப்பர்ல நிறைய படிச்சிருக்கேன். நீங்க என்ன கூப்பிட்டு பேசி பாராட்டும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் செஞ்சது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லதான். No, 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 no. You deserve it. You deserve more than this. I've never met such an intelligent girl like you. Importantly, in a small city like Tenkasi, which is having an old social cultural value, this sort of action is impressive. You're just awesome. Thank you, sir. Thank you so much. Your words, it means a lot to me. I read so many news stories since my childhood about police adventures. Whatever it is, when you say something about police, it attracts me a lot. Oh, acha. So you know about the police officer's rank, badge, rope, and those stuffs, right? Yes, sir. Okay. And who is he? Oh, sir, he's my husband. His name is Saravanan. Hi. வணக்கம் சார். Vanakkam. Okay. Your wife did a great job.
I congratulate you too because you're allowing your wife to do this. Are you working or are you doing some business, Saravanan? சார் Sir, excuse me. So sorry. He knows only Tamil. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆ தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ். நிறைய பேர் தங்களோட வைஃப் இப்படி பண்றது அலோவ் பண்ண மாட்டாங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க. குட். What are you doing? என்ன பண்றீங்க? சார் நான் ஸ்வீட்டு கடை வச்சிருக்கேன் சார். Oh, great, great. So Sandhya, where did you study? Sir, here only, sir. There is a college here named Manonmaniam Arts and Science College. I complete my MCom degree, sir. And university rank holder also. Oh, amazing. Why didn't you study further? Did your husband deny permission? No, sir, not at all. It's different story. Family situation from both sides did not allow me to go further. It's a lot story. Okay, I understand. But if you need my intervention at any situation, do not hesitate to reach me. Okay? Sure, sir. என்னோட சொந்த ஒப்பீனியன், உங்களே மாதிரி பிரேவ் கேர்ள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகக்கூடாது. நீங்க நிறைய சாதிக்கணும். சொசைட்டில உங்களை பார்த்து நிறைய பேருக்கு எனர்ஜி கிடைக்கும். சீதாராமன், Yes, ட்ரெஸ்ஸை sir. வர சொல்லுங்க. Not only சந்தியா that, வாங்க. சார் சார் Ah, please. தேங்க்யூ சந்தியா. சரவணன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. You're a lucky man. இப்படி ஒரு புத்திசாலியான தைரியமான மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். You should be really proud of your wife. உங்க வைஃப் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். இவங்களை மேற்கொண்டு படிக்க வைங்க, இல்லைன்னா வேலைக்கு அனுப்புங்க. ஆனா வீட்டிலே இருக்க வச்சு வீட்டு வேலை செய்ய சொல்றது தப்பு. நீங்க ரொம்ப நல்லவர். உங்க வைஃபுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. இன்னும் சப்போர்ட்டா இருந்தா சந்தியாவால நினைச்சது அடைய முடியும். She deserves a lot. நான் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன். நான் இது வரைக்கும் மீட் பண்ண பொண்ணுங்கள்ல இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. She's so different. போலீஸ் யூனிஃபார்ம்ல தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப புத்திசாலி. சரியான ட்ரைனிங் இருந்தா இவங்களால பெரிய போலீஸ் ஆபீசர் கூட ஆக முடியும். அதுக்கான எல்லா தகுதியும் இவங்களுக்கு இருக்கு. நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க சரவணன். Once again, all the best, Sandhya.
தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சரவணன். சரிங்க சார். நீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ சார். மலர். தேங்க்யூ. இவங்களுக்கு டீ Yes, sir. காஃபி ரெடி பண்ணுங்க. ஓகே சார். பிரஸ் யாரும் பேட்டி எடுக்கணும்னு எடுக்க Sure, sir. சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க் யூ. சந்தியா தேங்க் யூ. தேங்க்யூ சார். வாங்க. வாங்க சந்தியா உட்காருங்க. உட்காருங்க சார். உட்காருங்க சார். சரிங்க. இது பார்த்து சொல்றேன். செல்வி 43. இங்க கொடுங்க. கொடுங்க. யாருப்பா? யார் கொடுத்த ஃபைல் அந்த அங்க இருக்குப்பா. மேடம் டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்தாங்க. எனக்கு வேணாங்க. குடிங்க. தேங்க்யூ. இப்ப குடிங்க. சரி, நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணுவாரு? என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? ஒரு கணக்கு இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் பாப்பேன். இப்படியே போச்சுன்னா கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நானும் இந்த வீட்டுல எவ்வளவு தூரம் தான் இறங்கி இறங்கி போறது? எனக்கும் கோவம் வரும்ல. ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா தனியா ஏதோ புலம்பிட்டு இருக்க? இல்லையே அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? அப்படின்னா ஒருவேளை என் காதுல ஏதாவது பிரச்சனையா? இருக்கலாம் அத்தை. இருக்கலாமா? என் காதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நின்னு தனியா புலம்புனதுதான் நான் கேட்டனே. உங்க மகன் சண்டை போடுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு உங்க கிட்ட சொல்லலாமா? ஐயோ வேண்டாம் சாமி. என்ன சொன்னாலும் நீதான் ஏதாவது பண்ணிருப்ப, அதனாலதான் அவன் அப்படி இருக்கான்னு என்னதான் குத்தம் சொல்வாங்க. விக்கி மேட்ரு தெரிஞ்சதுன்னா டேஞ்சர். ஐயோ சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான். உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லையே அத்தை. நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். நீ அப்படி போனா செந்தில் இப்படி போறான். முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறானே உன்கிட்ட. எனக்கு எல்லாம் தெரியும். வழக்கமா கடைக்கு கிளம்பி போறதா இருந்தா கூட ஜோடியா தான் போவீங்க, ஜோடியா திரும்பி வருவீங்க. அப்படி இப்ப போகவும் காணோம். என்னதான் நடக்குதுங்க? ஆத்தாடி, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்களா? நான் செத்தேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நடக்கிறதோ ஒரு நாளோ இல்ல 2 நாளோ பேசிக்காம இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே கூடாது. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். அதுல எல்லாம் நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்தா குடும்பத்துல நிம்மதி தான் இல்லாம போகும். புரியுதா நான் சொல்றது? புரியுது அத்தை. ஆமா, வழக்கமா செந்தில் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறவனாச்சே. இப்ப என்னாச்சு அவனுக்கு? ஏன் அவன் திடீர்னு உன்னை முறைச்சுக்கிட்டு போறான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அத்தை. இத பாரு அர்ச்சனா, என்கிட்ட நீ எதையும் மறைக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீயா சொல்லிட்டா இதோட போச்சு. இல்ல நானா கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, ஒரு பிரச்சனையுமே இல்ல அத்தை. அவருக்கு ஏதோ வேலை அதிகம் நினைக்கிறேன், அதனாலதான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்காரு. சரி பாப்போம். ஆத்தாடி, நல்லா மாட்டிருப்பான் போல இருக்கு. இவங்க கிட்ட மட்டும் வாய் விட்டோம், மொத்தமா தொலைஞ்சோம். என்ன குழி தோண்டி புதைச்சிருவாங்க. டைம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. எப்ப முடியும் தெரியலையே. சீக்கிரம் முடிஞ்சிரும் நினைச்சா எப்படி இருக்குது? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். சார் வராரு. சார் சார் சார், என்னம்மா? என்னாச்சு சார்? சந்தியா கிட்ட கமிஷனர் பேசிட்டாரா? ஏமா கேக்குற? சார் வேற எதுக்கு சார்? இன்டர்வியூ எடுத்துட்டு அடுத்த அசைன்மெண்ட் கிளம்புவோம். அதெல்லாம் பேசிட்டாங்கம்மா. டீ குடிச்சிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப துணிச்சல் தான் சார். எந்த ஊரா சார்? நம்ம லோக்கல் ஏரியா பொண்ணுதாம்மா அது. தெற்கு ரத வீதியில வீடுமா.
ஆனா நீ சொன்ன மாதிரி பயங்கரமான அறிவுமா. கமிஷனரு ஒருத்தர்கிட்ட 5 நிமிஷம் பேசாத ஆளு இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தியா? அதானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரே. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணோட புருஷன் இருக்கானே பயங்கர தத்தியா இருக்கான். அவங்க பேசிக்கிறது ஒண்ணுமே புரியல அவனுக்கு. முகத்துல மரண பீதியோட எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நிக்கிறான். நான் உள்ள போட்டோ எடுக்க வரும்போது பயந்துட்டு தான் சார் இருந்தாரு. அந்த பையன் ஒன்னும் பெருசா படிக்கல, எப்படியோ படிச்ச புள்ளைய கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அந்த பொண்ணோட அறிவுக்கும் அழகுக்கும் ஏடி வச்சாலும் எட்டாதுப்பா. பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி திரு திருன்னு முழிக்கிறான். என்னப்பா பண்றது, சில பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் அமையுது. நமக்கெல்லாம் பத்திரகாளியாட்டு ஒருத்தி தான் பொண்டாட்டியா வாய்க்கிறா. எல்லாம் கால கொடுமை. சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்துருவாங்கம்மா, இருங்க. எங்க போயிட்டாரு? சார், இங்க இருந்தவரை பாத்தீங்களா? நான் பார்க்கலையம்மா. எங்க போனாரு? எங்கங்க போனீங்க? ஆட்டோ இருக்கான்னு பார்க்க போனோம். கமிஷன் ஆபீஸ்ல ஆட்டோ கூடவா கிடைக்காது? அதெல்லாம் நிறைய கிடைக்குங்க. அதுவும் இல்லாம தேவைன்னா இவங்களே நம்மள வீட்ல கூட கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ கிளம்பலாங்களா? தெரியலையே, இங்கேயே இருங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த இன்ஸ்பெக்டர். போருங்க, அவங்க கொஞ்சம் வந்துட்டோம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. ஏங்க, நீங்க ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க? ஓ, இந்த இடம் புதுசு, இங்க வந்ததில்ல, அதனாலயா? அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படின்னு சொல்லலாம். எனக்கே இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. இவ்ளோ போலீஸ், இவ்ளோ பெரிய ஆபீஸ், மீடியாக்காரங்க, ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. இந்த ஊரோட மொத்த லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலுமே இந்த ஆபீஸ்ல தான் இருக்கு. சொன்னாங்க. அதாவது இந்த ஊரோட சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துறது இந்த ஆபீஸ் தான். அதை தான் சொன்னேன். நீங்க வழி தவறி என்கிட்ட வந்துட்டீங்க சந்தியா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறத விடுங்க, என்ன மாதிரி ஒரு படிக்காத ஆளை புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாமே புரியுதுங்க. உனக்கு ஏற்ற ஒரு படிக்காத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கள் அம்மா ஏன் சொன்னாங்கன்னு இப்போதான் எனக்கு விளங்குது. ஏங்க, இந்த சால்வை எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அநேகமா இதுவும் நாளைக்கு பேப்பர்ல வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. மேடம், டீ குடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்பலாமா மேடம்? அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? மீடியாக்காரங்களாம் வெயிட் பண்றாங்க. உங்களை பேட்டி எடுக்கணுமா? அதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். மேடம், உள்ள வந்து எடுத்தாங்களே. அது பேட்டிலாம் இல்ல, கமிஷனர் பொக்கே கொடுக்கும் போதும் சால்வை போடும் போதும் எடுத்தாங்க. அது எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நாங்க பண்ணிக்கிட்ட விஷயம். கமிஷனர் சாரும் வருவாரு. எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடலாம். ஓகே மேடம். Everything ready, Malad? Yes sir, press people wait பண்ணிட்டு இருக்காங்க. Shall we go then? Yeah, please. வாங்க. வாங்க சார். வணக்கம். இவங்க சந்தியா. உங்களுக்கே நல்லா தெரியும், போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பணம் கொடுங்கின கிரிமினல்ஸ் இவங்க தான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. It's a very brave act and I really appreciate. And one more thing, she is a university rank holder also. நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய விவரம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உண்மையான போலீஸ் யாரு, டூப்ளிகேட் போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. And this is Saravanan, Sandhya's husband. Mr. Saravanan, சந்தியா மாதிரி பிரைவான பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறது தப்பு. அவங்க படிச்ச படிப்புக்கு
எந்த வேலை ஃபிட் ஆகுதோ அந்த வேலைக்கு அனுப்பி வைங்க. அதுதான் அவங்களுக்கும் நல்லது, வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நான் சொல்றது சரிதானே? ஆ தெரியுது சார். Now you can shoot your questions to Sandhya. மேடம் இவ்வளவு துணிச்சலான விஷயத்தை எப்படி மேடம் பண்ணீங்க? அது சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா என்ன ஒரு போல்டான பொண்ணாதான் வளர்த்தாரு. தப்பு செய்யறது யாரா இருந்தாலுமே தட்டி கேட்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சோ என் கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு அதை நான் தடுக்கலனா இன்னும் எத்தனையோ பேரு அந்த கிரிமினல்ஸ் ஏமாத்திருப்பாங்க. அண்ட் மோரோவர் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச உடனேயே கண்ட்ரோல் ரூமுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் ஸ்பாட்டுக்கு உடனே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க.